நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நடந்த விஷயத்த பக்கத்துல வச்சா ஒரு விஷயத்த நினைச்சா என்னால சிரிப்பை அடக்க முடியல. வந்த பெண் வியாபாரி இவனை குரங்குன்னு சொல்லிட்டு போயிருக்கா இல்லையா, அத நினைச்சா என் மனசுல இன்னும் சிரிப்பு வந்துகிட்டே இருக்கு. அந்த பொண்ணு சொன்னத நான் கற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். இவனோட குரங்குத்தனம் எப்படி இருக்கும்னு. துள்ளி குதிச்சு ஓடி ஆடி அங்க இங்க தாவி. மகாராஜா, அந்த கற்பனையில இவன் வாழைப்பழத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான், மரத்தோட உச்சி கிளையில உட்காந்துக்கிட்டு. ராமா, என்னாச்சு? உன் கண்ணுல தண்ணியா? என் மனசு ஒண்ணு கல்லு இல்ல பட்டு. நானும் மனுஷன் தானே. என்ன இது ராமா? அந்த தாத்தாச்சாரியார் சொன்னதை நினைச்சு நீ வருத்தப்படுறியா? ராஜகுரு சொன்னதை பத்தி கூட நான் வருத்தப்படல. ஆனா மகாராஜா சிரிச்சதான் என்னால தாங்கிக்க முடியல. அவரும் ராஜகுருவோட சேர்ந்து என்ன பரிகாசம் பண்ணாருல, அதுதான் என் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. ராமா, மன்னரோட உத்தேசம் அதுவா இருந்திருக்காது. அவரு நான் இதுக்கு மேல எதையும் கேட்க தயாரா இல்ல. ஒரு குரங்கு மாதிரி என்ன நடத்துற அந்த தர்பார்ல இனி எக்காரணத்தை கொண்டு நான் காலடி எடுத்து வைக்க மாட்டேன். நான் இன்னைக்கே ராஜினாமா கடிதத்தை அனுப்பி வச்சிடுறேன். நீ தர்பாரை விட்டுட்டனா அம்மா சாரதா குண்டப்பா, நீ அவங்கள பத்தி யோசிச்சு பாத்தியா? அப்ப எனக்குன்னு சுயமரியாதையே இல்லையா? அதை யாரும் பொருட்படுத்த மாட்டீங்களா? ஒரு குரங்கா இருக்கிறதுக்காக ஒண்ணு நான் விஜயநகரத்துக்கு வரல பட்டு. எனக்கு எப்பவும் காளி மாதா ஆசீர்வாதம் இருக்கு. என்னாலே நிறைய சாதிக்க முடியும். ஆனா இவங்க என்னடா என்ன ஒரு கோணாங்கி ஆக்கி சபையில நிக்க வச்சிருக்காங்க. ஆனா ராமா, நீதானே அடிக்கடி சொல்லுவ, இடத்தனால மனுஷனுக்கு மதிப்பு இல்ல, மனுஷனோட மதிப்புனாலதான் இடத்துக்கே மதிப்புன்னு. இதெல்லாம் ஏட்டுல எழுதி பார்க்கதான் நல்லா இருக்கும். நடைமுறை வாழ்க்கையில வர பிரச்சனைகளுக்கு எல்லாம் அது தீர்வு கிடையாது. இல்ல, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இனி எக்காரணத்தை கொண்டு தர்பார்ல கால வைக்க மாட்டேன். எவ்வளவு அழகா சாந்தமா இருக்கால இந்த பொண்ணு. முகத்துல ஏதோ ஒரு சக்தி தெரியுது. என்னாச்சு பாப்பா? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? பெரிய பிரச்சனை வந்துருச்சு. என்ன பண்றதுன்னு எனக்கு புரியவே இல்ல. ஏன்? என்ன பிரச்சனை? இந்த பொம்மைங்கெல்லாம் இருக்கே, இதையெல்லாம் நானே தயார் பண்ணேன். உண்மையாவா? இதுல வருத்தப்பட என்ன இருக்கு? நீ பண்ண பொம்மைங்க எல்லாமே ரொம்ப அழகா அற்புதமா இருக்கு. உண்மையிலே நீ ஒரு சிறந்த படைப்பாளி. உண்மையா? ஆமா, உண்மைதான், சத்தியமா சொல்றேன். அப்படி இருந்தும் யாருக்காச்சும் எனக்கு பிடிச்ச பொம்மையை விக்கலான்னு இருந்தா அவங்க வேற பொம்மைய கேக்குறாங்க. நான் ஒரு பொம்மையை விக்கலான்னு பார்த்தா அவங்க வேற ஒரு பொம்மைய கேக்குறாங்க. ஒருத்தர் சொல்றாரு இந்த பொம்மையோட தலை நல்லா இருக்குன்னு, இன்னொருத்தர் சொல்றாரு இந்த பொம்மையோட கை குட்டையா இருக்குன்னு. சில பேருக்கு பொம்மைங்களுக்கு போட்ட துணி பிடிக்கல, சில பேருக்கு இதோட அலங்காரம் பிடிக்கல. நான் எவ்வளவு நேர்மையா கஷ்டப்பட்டு பண்ணேன், ஆனா அது யாரும் யோசிக்கவே இல்லையே. இந்த பொம்மைய பண்றது விட்டுறலாம்னு நினைக்கிறேன். அட, ஏன்? நீ எதுக்காக அப்படி யோசிக்கிற? இந்த உலகத்துல எல்லாருடைய விருப்பமும் ஒரே மாதிரி இருக்கணும்னு சட்டம் ஒண்ணும் இல்லையே. யார் என்ன சொன்னாலும் எப்படி யோசிச்சாலும்
உன்னோட தனித்தன்மை உனக்கு இருக்கும் இல்லையா? நீ திறமை வாய்ந்த ஒரு உன்னதமான படைப்பாளி. அப்படியே எல்லாருக்கும் உன்னோட திறமை புரியணும்னு அவசியம் இல்லையே. யாருக்காவது உன்னோட திறமை புரியலன்னா அது அவங்களுக்குள்ள இருக்கிற கோளாறு தான். அதுக்காக நீ உன்னோட திறமையோ இல்ல உன்னையோ சந்தேகப்படுறது சரியில்லம்மா. அதே சமயத்துல பின்வாங்க கூடாது. இனி எனக்கு இது வேண்டவே வேண்டான்னு நான் இன்னைக்கே ராஜினாமா கடிதத்தை அனுப்பி வச்சிடுறேன். விலக கூடாது. ரொம்ப நன்றி. எதுக்கு நன்றி? நான் பின்வாங்க கூடாதுன்னு, தோல்வி ஒத்துக்க கூடாதுன்னு எனக்கு புரிய வச்சதுக்கு. இந்தா, இந்த பொம்மை உனக்காக. மங்களம் உண்டாகட்டும். இன்னைக்கு எவ்வளவு பிரமாதமா தர்பார்ல நீங்க அந்த பண்டிதனை அவமானப்படுத்தினீங்க. அவனுக்கு அவனுடைய இடம் எதுன்னு நீங்க தெரியப்படுத்தினீங்க. என்ன நினைச்சுக்கிட்டு நீங்க அவனுக்கு தெரியப்படுத்துனீங்க? என்னதான் இருந்தாலும் நீங்க தான், அவன் தான். மாத்தி சொல்லிட்டேனா? அவன் தான், நீங்க தான். ரொம்ப ஆனந்தமா இருக்கு. ஆமா, ஆனந்தம் வந்துருச்சா ஆனந்தம்? நான் உங்களை கேக்குறேன் குருஜி. உங்களோட பக்தன் ஆனந்த கிருஷ்ணன் வரணும் இல்லையா? அவன் வந்துட்டானான்னு கேட்டேன். அவன்கிட்ட நீங்க சொன்னீங்க இல்ல, வீட்டுக்கு தேவையான சமையல் பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லி. அது என்னடா குருஜி, எப்ப நீங்க நாசமா போயிட்டீங்களோ, அதாவது எப்ப இங்க திருட்டு நடந்துச்சோ அன்னையில இருந்து ஒழுங்கா சாப்பிடவே இல்ல. வடை பாயசம் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு மறந்தே போச்சு. கவலைப்படாதீங்க. இன்னைக்கு நல்ல வயிறார விருந்து சாப்பாடே சாப்பிடலாம். என்னோட சிஷ்யன் ஆனந்த கிருஷ்ணன் சமையலுக்கு தேவையான பொருட்களை அனுப்பி வச்சிருப்பான். உங்க குருமாதா சமையலும் செஞ்சு வச்சிருப்பா. சாப்பிடுங்கடா, உங்க இஷ்டம் போல சாப்பிடுங்க. குருஜி, சீக்கிரமா நீங்க குருமாதாவை கூப்பிடுங்க. எங்க 2 பேருக்கு பயங்கரமா பசிக்குது குருஜி. குருமாதாவை கூப்பிடுங்க குருஜி. கூப்பிடுறேன். உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? கூப்பிடுறது கேக்குதா? இதோ வரேன். இங்கதான் இருந்தேன், இங்கதான் இருக்கேன், இனி இங்கதான் இருப்பேன். உங்க காலடியோட சொர்க்கத்தை விட்டுட்டு நான் வேற எங்க போயிடுவேன் சுவாமி? உங்களுக்கு ஜெயம் உண்டாகட்டும். சரி இருக்கட்டும். அம்மா, என்னோட சிஷ்யன் ஆனந்த கிருஷ்ணன் சமையலுக்கு தேவையான பொருட்களை அனுப்பி வச்சானா? ஆமா சுவாமி, அனுப்பி வச்சாரு. அப்ப சமையலை பண்ணி முடிச்சிட்டேன்னு சொல்லு. ஆமா சுவாமி, பண்ணிருக்கேனே. என்ன பண்ணிருக்க சொல்லு. கிட்டத்தட்ட எல்லாத்தையும் பண்ணி வச்சிட்டேன் சுவாமி. அதிரசம், வடை, லட்டு, பாயசம். இதுக்கு மேல நாங்க உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல. சீக்கிரமா உள்ள போங்க, இலைய வச்சு பரிமாறுங்க. நாங்க வந்து விடுத்துடுறோம். என்ன பைத்தியக்கார மாதிரி பேசிக்கிட்டு இருக்கே நீ? நீ சொல்ற வரைக்கும் நான் காத்திருப்பேன் நினைச்சியா? நான் சமையல முடிச்சு இலைய போட்டு பரிமாறியாச்சு. அவங்களும் சாப்பிட்டுட்டு திருப்தியா கிளம்பியும் போயாச்சு. நல்லதா போச்சு. போயாச்சா? ஆமா பிரபு. யார் சாப்பிட்டு போனாங்க? நான் இப்பதானே. நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க சுவாமி. வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்திருந்தாங்க. அவங்கள உள்ள கூப்பிட்டு சாப்பாடு போட்டேன். வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு உங்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டு இப்பதான் கிளம்பி போனாங்க. யாரு? அவங்கதான் 101 பிச்சைக்காரங்களே நான் சாப்பாட்டுக்காக வீட்டுக்கு வர சொல்லியிருந்தேன்ல. ஆமா பிரபு, இந்த வீட்டோட நிம்மதி ஆனந்தத்துக்காகவும் உங்களை பிடிச்சிருக்கிற கெட்ட கிரகம் விலகிறதுக்காகவும் நான் சபதம் எடுத்துக்கிட்டேன். எப்படியும் இன்னைக்கு நான் என் சபதத்தை நிறைவேற்றி முடிச்சிட்டேன். சந்தோஷமா இருக்கு. வேணா நீங்களே பாருங்களேன். இனிமே இந்த வீட்ல எல்லாம் நல்லதாவே நடக்கும். என்ன சுவாமி? நான் என்னத்த சாப்பிடுறது? இல்ல, நீங்க தான் ஒரு வாரத்துக்கு எதுவும் சாப்பிட முடியாதே. ஏன் சாப்பிட முடியாது? சபதம் சுவாமி, சபதம். இந்த சபதம் நிறைவேறி உங்களை பிடிச்ச கெட்ட கிரகம் தூரமா போகாத வரைக்கும் அன்னம் தண்ணின்னு நீங்க எதையுமே தொடவே கூடாது. சுவாமி, நீங்க மனசை தளர விடாதீங்க சுவாமி. நாங்க 2 பேரும் அண்ணன் தண்ணி சாப்பிடலாமா குருமாதா? நீங்க 2 பேரும் சாப்பிடலாம். கடவுள் காப்பாத்திட்டாரு. இருங்க, நீங்க 2 பேரும் எனக்கு ஒரு வேலை பண்ணி ஆகணும். அடுத்து நான் மிச்சம் இருக்கிற பிச்சைக்காரங்களுக்கு சாப்பாடு போடுவேன் இல்லையா? அப்ப நீங்க 2 பேரும் அந்த பந்தியில உட்கார்ந்து சாப்பிடுங்க. அப்படின்னா? இல்ல சுவாமி, நீங்க அவங்களோட உட்கார்ந்து சாப்பிட முடியாது. நீங்க எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் போய் சமையல் சாமானுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. வீட்ல ஒரு பருக்க சாதம் கூட மிச்சம் இல்ல. இன்னும் பிச்சைக்காரங்க வேற வரிசையில காத்துக்கிட்டு இருக்காங்க. சுவாமி,
நீங்க எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் குளிச்சுட்டு பூஜை பண்றதுக்கு வந்துருங்க. நாம இப்ப ஆரம்பிச்சு விடிய கால வரைக்கும் மந்திர ஜபத்தை பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். நீ ஏன் பண்ண, நான் எதுக்கு? அத நீங்க தான் பண்ணியாகணும் சுவாமி, அதுவும் சீர்ஷாசனத்துல. அதான் என்னோட வேண்டுதல். சீக்கிரம் வந்துருங்க சுவாமி. விட்டுறாதீங்க. குருநாதருக்கு இந்த சேவகனோட வணக்கங்கள். உங்களை மகாராஜா தர்பாருக்கு வர சொல்லியிருக்காரு. நான் வரேன், நீ போ. உங்களை உடனே வர சொல்லியிருக்காரு, கையோட கூட்டிட்டு வர சொல்லியிருக்காரு. அப்படி என்ன குடிமுழுகிற விஷயம்? அது தெரியாது குருதேவா, மகாராஜா உங்களை மட்டும் உடனே வர சொல்லியிருக்காரு. சரி போலாம், வா. இந்த ஆளு ஓடுறத பார்த்தா பசி மயக்கத்தாலேயே கீழே விழுந்து செத்துருவான் போல இருக்கு. அப்ப சனியம் தொலைஞ்சதுன்னு பெருமாளுக்கு போய் மொட்டை அடிச்சுக்கலான்னு இருக்க. ஜெய் குரு மாதா. வாழ்க வாழ்க வாழ்க. இங்க வா. என்னடா, ஏன் என் முதுகு பின்னாடி எப்ப பார்த்தாலும் ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கீங்க? இந்த நட்ட நடு ராத்திரியில மகாராஜா உங்களை எதுக்காக கூப்பிட்டாருன்றதை நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம். ஒரே அரிக்குது. மகாராஜாக்கா? முட்டாள் எனக்குடா. எங்க? உள்ளங்கையில. என்னது? எங்க இருந்துன்னு தெரியல, ஆனா நிறைய சொத்து வரப்போகுது. வரும் குருஜி, வழிப்பறி கொள்ளக்காரனுக்கு எங்க இருந்தாவது வந்துடும். வாய் மூடுங்க, வாங்க. உங்களுக்கு நான் ஞாபகம் வந்தேனா? எப்பவுமே உன் ஞாபகம் தான். ஆனா இன்னைக்கு தானே இந்த ராத்திரி வந்திருக்கு. எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? இது என்ன விதமான அன்பு சாரதா? இந்த அடியில அன்பை விட பழிவாங்குற உணர்ச்சி தான் அதிகமா தெரியுது. வாங்கிக்கங்க வாங்கிக்கங்க. இப்பதான் நீ கொடுத்த அறைய வாங்கிக்கிட்டே, இதுக்கு மேல என்ன வாங்கிக்கணும்? நான் சொல்றத கார்ல வாங்கிக்கங்க. இது என்னோட அன்பு தான், ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு. அப்படியா? அப்படின்னா சரி. இங்க என்ன பண்ற நீ? என்ன பண்ணலன்னா என்ன அர்த்தம்? தூங்கல, வேலை என்ன பண்ணல? டேய், உனக்கு தான் அம்மா பக்கத்துல மெத்தைய போட்டல. அதானே. நாங்க தூங்க மாட்டேன். ஏன் அங்க தூங்க மாட்டேங்கற? புது வீடுல எனக்கு தூக்க வர மாட்டேங்குது. நான் இங்கே தூங்கல, அது உங்க கூட. என்ன? அடே, உங்களுக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லையா? மகாராணியோட அறைக்குள்ள இன்னொரு ஆம்பளை நுழைஞ்சிருக்கான்னு தெரிஞ்சா மகாராஜா உங்களை உயிரோட சமாதி கட்டிடுவாரு. சரி, நான் இப்ப கிளம்புறேன். ஏன்னா மகாராஜா வர நேரம் ஆயிடுச்சு. திரும்பவும் நாளைக்கு சந்திக்கிறேன். குருஜி, அது வந்து பேசாத. உங்ககிட்ட ஏதாவது அஸ்திரமோ மந்திரமோ இருக்கா? என்ன? அஸ்திரமோ மந்திரமோ இருக்கான்னு கேட்டேன்.
ஏதாவது ஆயுதம் இருக்கான்னு கேக்குறேன்டா முட்டாளுங்களா. எங்க கிட்ட எப்படி இருக்கும் குருஜி? நீங்க தான் ஒரு வெத்து வெட்டாச்சே. வாய் தவறி நீங்கன்னு சொல்லிட்டேன். எங்களை பத்தி உங்களுக்கு தெரியாதா? வெறும் பயலுங்க நாங்க. எங்க கிட்ட எப்படி அஸ்தரெல்லாம் இருக்கும்? எங்க கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் உங்களுடைய கபட புத்தி தான். எங்களோட கபட புத்தி. இவனும் வாய் தவறி உங்களோட வாய மூடுடா. எந்த வேலைக்கும் லாய்க்கு இல்லாதவங்க. லாமா, என்னடா கதையதா சொல்லு. என்னது? தூக்க வரல, ஏதாவது கதை சொல்லலையா? கதையா கேக்குற? எழுந்துரு. எதுக்கு? எழுந்துரு. எழுந்துருங்கல்ல, மரியாதை எழுந்துரு. ஏன்? எடுங்க எடுங்க, அவனோட போர்வையை தலகாணியா எடுங்க. இந்த அப்படி என் கூட வா. வா அப்படி. குண்டப்பா, இன்னைக்கு ராத்திரி நீ இங்க கூட இங்க தூங்க கூடாது. எதுக்கு தூங்க கூடாது? அதான் நான் சொல்றேன்ல. நீ சொன்னா அதனால என்ன ஆகும்? ஆகும். இங்க பாரு குண்டப்பா, இன்னைக்கு நட்சத்திரப்படி பார்த்தா இன்னைக்கு நீ எங்க கூட இருந்தீனா அப்புறம் வாழ்க்கையில உனக்கு என்னைக்கு கொத்துமணியே கிடைக்காது. என்ன சொல்லலாமா? ஆமா, சரியாதான் சொல்லலல். கொஞ்சம் யோசிச்சு பாரு, மணி இல்லாம உன் வாழ்க்கை எப்படி இருக்கும்? அதெல்லாம் ஒரு வாழ்க்கையா யோசிச்சு பாரு. உனக்கு மணி கிடைக்காது, மணியோட அந்த டங் 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 டங்குங்கிற சத்தமும் உனக்கு கிடைக்காது. நீ உண்மையை சொல்லியா? நான் ஏன் போய் சொல்ல போறேன்? உனக்கு தான் தெரியும்ல, நான் என்னைக்கும் போயே பேச மாட்டேன். ஆனா இது இன்னைக்கு மட்டும்தான், நாளைக்கு எல்லாமே சரியா போயிடும். பக்கா? பக்கானா பக்கா, அப்படி ஒரு பக்கா. அப்படின்னா சரி. சரிதான், போ. போயிட்டா போயிட்டா. ராத்திரி ராத்திரி வீணாக கூடாது ராத்திரி. யார் அது? நகராத. என்ன உனக்கு அடையாளம் தெரியாம இருக்க முடியுமா? நான் தான் ராஜபுரோகிதன் தாத்தாச்சாரியார். நாலா பக்கமும் எனக்கு கண்ணு இருக்கு, ஞாபகம் வச்சுக்க. குருஜி நாலா பக்கம்னு சொல்றாரு. இவரு இருக்கிறது ஒரு பக்கம் தானே. அது எனக்கு தெரியும்டா. இரு. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா மகாராஜா இல்லாத நேரமா பார்த்து மகாராணியோட அந்த புறத்துக்குள்ள நுழைஞ்சு காமக்கேளிக்கை நடத்திக்கிட்டு இருப்ப. மகாராஜா வரட்டும், அப்புறம் பாரு. உன்னை உதைச்சு உன் தோலை உரிச்சு உப்பு கண்டம் போட்டு உன்னை அடையாளம் இல்லாம பண்ணிடுறேன். இது நான் தான் குருவே. பேசுறதும் நான் தான். இங்க உன் விதியோட விளையாடுற மரணம். இவன் மகாராஜாவோட குரல்ல ஏன் பேசிக்கிட்டு இருக்கான்? ஏன்னா நான் மகாராஜாவே தான். இங்க பாருங்க. மகாராஜா? ஆமா, மகாராஜா. விஜயநகரத்தோட மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ணதேவ ராயர். என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா, உங்களை எனக்கு அடையாளம் தெரியல. இதுல உங்களுடைய தப்பு எதுவுமே இல்ல குருவே. எனக்கே என்ன அடையாளம் தெரியலன்னும் போது உங்களுக்கு எப்படி அடையாளம் தெரியும்? ஆனா மகாராஜா, மகாராணி எதுக்காக ஏதோ மூணாவது மனுஷங்கிட்ட பேசுற மாதிரி உங்ககிட்ட பேசுனாங்க? உங்களுக்கு தான் நல்லாவே தெரியுமே குருவே. விளையாட்டுத்தனமா பேசுறது அவங்க குணம் இல்லையா? அதான் கொஞ்சம் வேடிக்கையா இருக்கட்டுமேன்னு என்ன வேற ஒரு பேரை வச்சு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அது சரி மகாராஜா, இப்போ இந்த மாறு வேஷம் எதுக்காக? அதெல்லாம் இருக்கட்டும் குருவே. இந்த மாறு வேஷத்துல நான் எப்படி இருக்கேன்னு சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருக்கீங்க மகாராஜா, ரொம்ப நல்லா இருக்கீங்க. யாராலையும் என்ன அடையாளம் கண்டுபிடிக்க முடியாதுல்ல? அது முடியாது மகாராஜா, கண்டிப்பா முடியாது. மத்தவங்களை விடுங்க, என்ன மன்னிச்சிருங்க. ஒருவேளை இறந்து போன உங்க அம்மா இங்க இருந்திருந்தாங்கன்னா அவங்களாலே நிச்சயமா உங்களை அடையாளம் கண்டுபிடிச்சிருக்க முடியாது. ஆமா, இறந்து போன என்னுடைய அம்மா. அவங்களுக்காக தான் நான் உங்களை இங்க வர சொன்னேன். இறந்து போன அம்மாவுக்காகவா? ஆமா குருவே. ஐயோ பாவம், கடவுள் அவங்க ஆத்மாவுக்கு சாந்தியை கொடுக்கட்டும். அவங்க தான் இல்லையே, அவங்க இறந்து போய் ரொம்ப நாள் ஆச்சே. உண்மைதான். நீங்களும் இப்ப அங்கதான் போகணும். ஆகட்டும். எங்க போகணும்? ஸ்வர்க்கத்துக்கு. என்னுடைய அம்மா கிட்ட நீங்க போகணும். ஏய், மாட்டிக்கிட்டா கிழவன். அப்படியாவது இந்த பூமியோட பாரு கொஞ்சமாவது குறையும். எனக்கு புரியல மகாராஜா. நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன் மகாராஜா? எதுக்காக என்ன சொர்க்கத்துக்கு அனுப்பணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு அப்படி என்ன வயசாயிடுச்சு அதுக்குள்ள போறதுக்கு?
இல்ல மகாராஜா, வேண்டாம். நான் இன்னும் நிறைய அனுபவிக்க வேண்டியிருக்கு. இந்த வயசுல அனுபவிக்க வேண்டியது நிறைய இருக்கா. மனுஷ குலமே அழிஞ்சு போனதுக்கு அப்புறமா இவன் உயிரோட இருக்கிறதுக்கு ஆசைப்படுவான். 7 தலைமுறைக்கு சேர்ந்து இப்படியே வாழ்ந்து தொலைச்சானே. தூக்குங்க தூக்குங்க. எதை தூக்கணும்? என் முந்தானைய தூக்குங்க, இல்லனா இன்னைக்கு ராத்திரி அப்படியே போயிடும். நீ சொல்ற மாதிரி முந்தானைய தூக்கி முகத்தை மூடணும்னா அதுக்கு முந்தானை இருக்கணுமே. ஐயோ, நான் மறந்துட்டேன். சரி சரி. நாம 2 பேரும் முதல் ராத்திரியை கொண்டாட முடியாதுன்னு அவங்க சொல்றாங்க. ஏன்? எதுக்கு? இவங்களால எப்படி இதெல்லாம் இவ்வளவு உறுதியா சொல்ல முடியுது? எதுக்காக நாம 2 பேரும் முதல் ராத்திரியை கொண்டாட கூடாதா? இல்ல இல்ல, அவங்க என்ன சொல்றாங்கன்னா இன்னைக்கு நாம 2 பேரும் முதல் ராத்திரியை கொண்டாட கூடாதாம். எதுக்கு? இன்னைக்கு கிரக நட்சத்திரங்கள் சரியில்லையா, அதோட இன்னைக்கு நாள் பூரா சரியில்லையா. இந்த மாதிரி நேரம் சரியில்லாத நேரத்துல நம்ம முதல் ராத்திரியை கொண்டாடினா பெரிய பிரச்சனை ஆயிடுமா. அதனால என்ன? அதனால எடுத்துக்கிறேன். என்ன எடுத்துக்கிற? படுக்கையை எடுத்துக்கிட்டு நானும் இவங்க கூட போய் தூங்கணுமா. எங்க? வெளியில. சாரதா நில்லு, போகாத. சாரதா நில்லு. அடே நீ இப்பதான் சாரதா இல்லையே, நீ தனியா தானே தூங்க போல. எனக்கு ஒரு நல்ல கதைய சொல்லு. விஷயம் என்னன்னா குருவே, நான் ஒரு பிரச்சனையில இருக்கேன். இந்த பிரச்சனையை தீர்க்க உங்களால மட்டும்தான் முடியும். உங்களுக்கு வந்த பிரச்சனை என்ன மகாராஜா? குருவே, அது விஷயம் என்னன்னா, இறந்து போன எங்க அம்மாவோட புண்ணிய திதி வருது. எனக்கு தெரியும். கடந்த 2 வருஷமா உங்க அம்மாவோட திதியை நான் தானே நடத்தி வச்சுக்கிட்டு இருக்கேன். விசித்திரமான விஷயம், நேத்து ராத்திரி என்னுடைய அம்மா என் கனவுல வந்தாங்க. அப்படியா? ஆமா. அப்பதான் அவங்களுடைய கடைசி ஆசை எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அது என்ன கடைசி ஆசை மகாராஜா? ரத்னகிரியோட மாம்பழங்களை சுவைக்கணுங்கிற ஆசை. என்னுடைய அம்மா ரத்னகிரியோட மாம்பழங்களை சுவைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா அவங்களுடைய இந்த ஆசை நிறைவேறதுக்கு முன்னாடியே அவங்க இறந்து போயிட்டாங்க. அவங்களுடைய இந்த கடைசி ஆசை நிராசையாவே இருந்துருச்சு குருவே. அவங்களுடைய இந்த கடைசி ஆசையை எப்படி நிறைவேற்றுறதுங்கிறது தான் என்னோட பிரச்சனை. குருவே, நீங்க நாளும் தெரிஞ்ச நல்லவர். ஸ்வர்க்கம், நரகம், அதல பாதாளம் எல்லா இடத்துக்கும் உங்களால போயிட்டு வர முடியும். உங்களுடைய இந்த அதீத சக்தியை வச்சு நீங்க ஸ்வர்க்கத்தை தொடர்பு கொள்ளணும்னு ஆசைப்படுறேன். அப்படி தொடர்பு கொண்டு என்னுடைய அம்மாவோட கடைசி ஆசையை எப்படி நிறைவேற்றுறதுன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. கண்டிப்பா மகாராஜா, கண்டிப்பா. நான் இன்னைக்கே தவம் பண்ண உட்கார்றேன். என்னோட தவத்துக்கு இருக்கிற சக்தியை வச்சு உங்க அம்மாவோட கடைசி ஆசையை நிறைவேற்றுறதுக்கு என்ன வழின்னு சொல்றேன். ரொம்ப நன்றி குருவே. யார் நீ? ஒரு அடி எடுத்து வச்ச குத்தி கொன்னுடுவேன். இந்த அர்த்தராத்திரியில அரண்மனையில என்ன பண்ணிட்டு இருக்க? மந்திரியாரே, நீங்களா? மகாராஜா, நீங்களா? ஒரு நிமிஷத்துல நான் ஆடியே போயிட்டேன். நம்பவே முடியல மந்திரியாரே, உங்க மாறுவேஷம் ரொம்ப நல்லா இருக்கு. உண்மையை சொல்லணும்னா எனக்கு இந்த மாதிரி மாறுவேஷம் போடணும்னா ரொம்பவே பிடிக்கும் மகாராஜா. இதுல யாரும் என்ன அடிச்சுக்க முடியாது. அப்படியா?
நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களுக்கும் இது ரொம்ப அற்புதமா பொருந்தி இருக்கு மகாராஜா. எனக்கும் கூடவா? இல்ல இல்ல மகாராஜா, உங்களுக்கு மட்டும்தான் நல்லா பொருந்தி இருக்கு. நான் சும்மா என் பேரையும் சேர்த்துக்கிட்டேன். மகாராஜா, என்ன அற்புதமா இருக்கு தெரியுமா? அப்படியே இந்த வேஷத்துல நீங்க வாழ்றீங்க. இதத்தான் சொல்லுவாங்க வேடம்னு, இதத்தான் சொல்லுவாங்க இணையில்லா திறமைன்னு. வேஷம் போட்டுட்டு வந்தது ஸ்ரீகிருஷ்ண தேவராய மகாராஜா தான் ஒருத்தராலையாவது கண்டுபிடிக்க முடியுமா? மகாராஜா மகாராஜா தான், மகாராஜா ஸ்ரீகிருஷ்ண தேவராய். சத்தம் போடாதீங்க மகாமந்திரியாரே. யாராவது கேட்டாங்கன்னா நாம மாட்டிக்குவோம். வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. வாங்க, ஏற்கனவே கிளம்புறதுக்கு ரொம்ப தாமதம் ஆயிடுச்சு மகாராஜா. ஆமா, தாமதமானதுக்கு நான் தான் காரணம் மகாமந்திரியாரே. நான் இங்க வரதுக்கு முன்னாடி தவறுதலா மகாராணியோட அந்தப்புறத்துக்குள்ள போயிட்டேன். அவங்க எனக்காக சில சிறப்பு ஏற்பாடுகளை பண்ணியிருந்தாங்க. அதான் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. என்னால புரிஞ்சுக்க முடியுது மகாராஜா. இதுல உங்களுக்கு என்ன புரிஞ்சுது? உங்களோட கடமை உணர்ச்சி தான் மகாராஜா. வேற என்ன இருக்கு இதுல? புரிஞ்சுக்க வேற என்ன இருக்குன்னு கேக்குறேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, அடமழையா இருந்தாலும் கடும் புயலா இருந்தாலும் நீங்க மாசத்துக்கு ஒரு தடவை வேற வேற வேஷங்களை போட்டுக்கிட்டு நகரம் முழுக்க சுத்தி மக்களோட சுகதுக்கங்களை பத்தி தெரிஞ்சுக்காம இருக்கவே மாட்டேன். இது ரொம்ப அவசியம் மகாமந்திரியாரே, ரொம்ப அவசியம். இப்படி பண்ணலன்னா நம்ம நாட்டு மக்கள் என்ன பத்தியும் என்னுடைய ஆட்சியை பத்தியும் என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு எப்படி தெரிய வரும் சொல்லுங்க? இப்படி போனாதானே நாட்டு மக்களோட சுகதுக்கத்தை பத்தி தெரிஞ்சுக்க முடியும். இப்ப போலாமா? நேரம் ஆயிடுச்சு. போலாம் மகாராஜா. நீ எந்த ஊர்ல இருந்து வந்திருக்க? தெனாலியில இருந்து. தெனாலி கிராமமா? தெனாலினா நம்ம மகாராஜாவோட செல்ல பண்டிதர் ராமகிருஷ்ணனோட கிராமமா? நீ ஏன்பா அப்படி பேசுற? அவரை ஏன் செல்லன்னு சொல்ற? ராமகிருஷ்ணன் ஞானமுள்ள பண்டிதர், ரொம்ப அறிவாளி. இந்த ஊரு பூரா அவரோட அறிவையும் ஆற்றலையும் பாராட்டுது. மகாராஜாவும் தான். அதுல என்ன தப்பு இருக்கு? அதுல தப்பு இருக்குன்னு நான் சொல்லவே இல்லப்பா. சரி, ஒரு விஷயம் சொல்லு. உனக்கே தோணலையா மகாராஜா பண்டிதர் ராமகிருஷ்ணன் மேல அதிக அக்கறை காட்டுறாருன்னு? செல்வம் கொடுத்தாரு, வீடு கொடுத்தாரு, கடைசியில அவரோட தர்பார்ல பதவியும் கொடுத்தாரு. இதுல இருந்தே உனக்கு புரியல மகாராஜாவோட மனசுல அந்த பண்டிதர் தனி இடத்த பிடிச்சிருக்காருன்னு? அது எப்ப நடக்கும்? யாராவது ஒருத்தர் மேல மகாராஜா அதிக அக்கறை காட்டினா தானே. அந்த மாதிரி நினைக்க கூடாதுதான். எல்லாரையும் சமமா தானே மகாராஜா பார்க்கணும். இதத்தான் நான் சொல்ல வந்தேன். இப்பதான் உனக்கு புரிஞ்சிருக்கு. மகாராஜா, அவங்க ஏதோ சும்மா பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பேசுறத நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. வாய்க்கு வந்தபடி பேசுறது மக்களோட குணம் தானே. இல்ல மகாமந்திரியாரே, மக்கள் தங்களோட ராஜாவை பத்தி என்ன நினைக்கிறாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒருவேளை என்னுடைய மக்கள் என்னுடைய செயல்களையும் முடிவுகளையும் என்னுடைய அதே கண்ணோட்டத்துல பார்க்கலன்னா நான் ஏதோ தப்பு பண்றேன்னு அர்த்தம். ஆள பார்த்தா சந்திரன் மாதிரி அழகு, பலத்துல அவரை வெல்ல யாரு? ஏழை பங்காளன் எங்க வீட்டு பிள்ளை மகாராஜா ஸ்ரீகிருஷ்ண தேவராயரு. இந்த உலகத்தில் வேற யாரு நம்ம கிருஷ்ண தேவராயரு போல? இந்த உலகத்தில் வேற யாரு நம்ம கிருஷ்ண தேவராயரு போல? வணக்கம் முனிவரே. வணக்கம் முனிவரே. இந்த நேரத்துல நீங்க எங்க இருந்து வரீங்க? நாங்க பக்கத்து கிராமத்துல இருந்து வரோம். யாத்திரை போறோம். வாங்க வாங்க முனிவரே, வந்து இப்படி உட்காருங்க, ஓய்வு எடுத்துக்குங்க. வாங்க. நிச்சயமா நிச்சயமா எங்களுக்கு ஓய்வு தேவைதான். அப்படின்னா வாங்க வாங்க, நீங்க உட்காருங்க. வாங்க வாங்க. நீங்க எல்லாரும் உங்க ராஜா மேல நிறைய அன்பு வச்சிருக்கீங்க போல இருக்கு. ஆமா ஆமா. அவர் மேல நிறைய மரியாதை வச்சிருக்கீங்க. ஆமா ஆமா. உங்க பாடலை கொஞ்சம் கேட்டேன், நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் சரி, ஆனா நீங்க எல்லாரும் இங்க இந்த சமயத்துல கூடி மவுஸ் என்ன? மவுஸா? இந்த மவுஸ்னா என்ன? அது என்னன்னா முனிவரே, நாங்க எல்லாருமே மனைவியோட கோபத்துக்கு ஆளானவங்க. அவங்களுக்கு கோபம் வந்துச்சுன்னா எங்களை அப்படியே ஒதுக்கி வச்சிருவாங்க. நாங்க எல்லாரும் வந்து இங்க ஒன்னா உட்கார்ந்துப்போம். அதனாலதான் நாங்க இந்த இடத்துக்கு மவுஸ்னு பேர் வச்சிருக்கோம். மனைவிகளால் ஒதுக்கப்பட்ட கணவர்கள் சங்கம். எப்போ எங்க மனைவிங்களோட கோபம் குறையுதோ அப்பெல்லாம் நாங்க எல்லாரும் கிளம்பி வீட்டுக்கு போயிடுவோம். ஆச்சரியமா இருக்கு. யாராவது தன்னுடைய மனைவியை பார்த்து இவ்வளவு பயப்படுவாங்களா? இதுல பெரிய விஷயம் என்ன இருக்கு முனிவரே? எங்களை விடுங்க. வீராதி வீரர் மகாராஜா ஸ்ரீகிருஷ்ண தேவராயர் யார பார்த்தாலும் பயப்பட மாட்டாரு. அப்படி இருக்கிறவரே அவரோட பொண்டாட்டி மகாராணி திருமலாம்பா எதிர்க்க வந்தாலே போதும் பூனை மாதிரி ஆயிடுவாராம. அப்படி இருக்கும்போது நாங்க எந்த மொழிக்கு சொல்லுங்க?
அவர் மகாராஜாவா இருந்தா என்னங்க, அவரும் எங்களை மாதிரி ஒரு கணவர் தானே. அவர் மனைவிக்கு கோபம் வந்தா அவரும் அடங்கி போக வேண்டியதுதானே. அதுலயும் ஒரு மனைவி இல்ல 2 மனைவிங்க. பாவம் என்ன பண்ணுவாரு மனுஷன். அப்பா, இந்த காதுல என்ன பூந்துச்சுன்னு தெரியல, ஒண்ணுமே கேட்டு தொலைய மாட்டேங்குது. ஏன் திடீர்னு எந்திரிச்சிட்டாரு? என்னாச்சு? சரி, அப்போ நாங்க கிளம்புறோம். அப்ப சரிங்க, வணக்கங்க. சரி, போயிட்டு வாங்க. ஓம் கேசவாய நமः. ஓம் நாராயணாய நமः. மா, நீங்க சரியாதான் சொல்றீங்க. ராமன் இதுக்கு முன்னாடி இருந்த ராமன் இல்ல, ரொம்பவே மாறிட்டான். மந்திரியாரே. மகாராஜா, யார் இந்த பொண்ணு? இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்தா மாதிரியே இருக்கே. மகாராஜா, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த பொண்ணை மறந்துட்டீங்களா? அவங்க தான் சாரதா தேவி, நம்ம பண்டிதர் ராமகிருஷ்ணனோட மனைவி. அன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு ராமன் பக்கத்துல தானே இருந்தா, ராதா வேஷத்துல. மகாராஜா, இந்த வீட்டை தான் நீங்க நம்ம ராமகிருஷ்ணனுக்கு பரிசா கொடுத்திருக்கீங்க. உனக்கே தோணலையா மகாராஜா பண்டிதர் ராமகிருஷ்ணன் மேல அதிக அக்கறை காட்டுறாருன்னு? செல்வம் கொடுத்தாரு, வீடு கொடுத்தாரு, கடைசியில அவரோட தர்பார்ல பதவியும் கொடுத்தாரு. இதுல இருந்தே உனக்கு புரியல மகாராஜாவோட மனசுல அந்த பண்டிதர் தனி இடத்த பிடிச்சிருக்காருன்னு? எல்லாரையும் சமமா தானே மகாராஜா பார்க்கணும். ஓம் திரையம்பகம் யஜாமஹி சுகந்திம் புஷ்டிவர்தனம் உருவாருகமிவ பந்தனாத் மிருத்யோர்முக்ஷியமாமிருதாத். ஓம் திரையம்பகம் யஜாமஹி சுகந்திம் புஷ்டிவர்தனம். மந்திரியாரே. மகாராஜா, இந்த ராமகிருஷ்ணன் தன்னை ஒரு உன்னதமான பண்டிதனாவும் நல்ல மனிதனாவும் எல்லார் முன்னாடியும் வெளிப்படுத்திக்கிறான். உருவாருகமிவ பந்தனாத். நான் அவனுடைய சுயரூபத்தை தெரிஞ்சுக்க விரும்புறேன். நாம இப்பவே இதே வேஷத்துல அவனுடைய வீட்டுக்குள்ள போக போறோம். உருவாருகமிவ பந்தனாத் மிருத்யோர்முக்ஷியமாமிருதாத். பிக்ஷாம் தேஹி மாதே, பிக்ஷாம் தேஹி. மன்னிச்சிருங்க முனிவர்களே, இவ்ளோ காலையில வந்தீங்கன்னா. பசி, மரணம், பாக்கியம், சௌபாக்கியம், சொத்து, விபத்து இதெல்லாம் கால நேரம் பார்த்து வராது. எங்களுக்கு பசி எடுத்தது, அதனால உங்க வீடு தேடி வந்திருக்கோம். ஆனா இதுல உனக்கு ஏதாவது பிரச்சனைனா விடு, நாங்க வந்த வழியே திரும்ப போயிடுறோம். வாங்க. இருங்க முனிவரே, கொஞ்சம் இருங்க, கோச்சுக்காதீங்க, கொஞ்சம் இருங்க. என்ன காரியம் பண்ற சாரதா? வீடு தேடி வந்த சாதுக்களை வெறும் கையோட அனுப்பக்கூடாது. ராமா, நான் சொல்ல நினைச்சது அது இல்ல. நான் பேசிக்கிறேன். உன்னோட உத்தேசம் அது இல்லைன்னு எனக்கு தெரியும், ஆனா அவங்களுக்கு தெரியாதே பாவம். முனிவர்களே, என் மனைவி உங்களை அப்படி நடத்தினதுக்கு பெரிய மனசு பண்ணி மன்னிச்சிடுங்க. உங்கள மாதிரி முனிவர்களுக்கு சேவை செய்யறதுக்கு நான் என்ன புண்ணியம் செஞ்சிருக்கணும்? உள்ள வாங்க, வீட்டுக்குள்ள வாங்க. வெறும் பிக்ஷை என்ன, விருந்தே சாப்பிட்டுட்டு போங்க. உங்களுக்கு எது வேணும்னாலும் அதை உடனே செய்ய சொல்றேன். உங்க பவித்திரமான கால் எடுத்து வச்சு எங்க வீட்டை புனிதமாக்குங்க. வாங்க வாங்க முனிவரே, வாங்க. யாரும் உள்ள வரக்கூடாது. எங்க நிக்கிறீங்களோ அங்கேயே நில்லுங்க. ஒரு அடி கூட முன்னாடி எடுத்து வைக்க கூடாது. அம்மா, என்ன வேலை பண்றீங்க? நாம செஞ்ச பாக்கியம் சாதுக்கள் வீடு தேடி வந்திருக்காங்க. நீ என்னடானா? இவங்க சொல்றாங்க இவங்க 2 பேரும் சாதுக்கள் இல்லையா? அம்மா அவங்கள அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்களா?
இந்த சாதுக்கள் வேஷத்துல சாக்ஷாத் அந்த கடவுளே நம்ம வீடு தேடி வந்திருக்காங்களாம். எடுத்துக்கோங்க. என்னது? அந்த தண்ணி சொம்ப எடுத்து இவங்களோட காலை கழுவி நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு இவங்களுக்கு நன்றி சொல்லி இவங்க 2 பேரையும் உள்ள வர சொல்லுங்க. மன்னிக்கணும் முனிவரே, இவங்க என்னோட அம்மா. இவங்க மௌன விரதத்துல இருக்கிறதுனால எல்லாத்தையுமே செய்கையில தான் சொல்லுவாங்க. அப்புறம் இவ என்னோட மனைவி சாரதா. இந்த மொத்த உலகத்திலயுமே இவளுக்கு மட்டும்தான் எங்க அம்மா பேசுறது புரியும்னா பாருங்க. 2 பேருமே ரொம்ப நல்லவங்க. நீங்க உள்ள வாங்க, வீட்டுக்குள்ள வாங்க வாங்க. மங்களம் உண்டாகட்டும். இவன் தான் குண்டப்பா. இவன் என்னோட உயிர் நண்பன். குண்டப்பா, முனிவர்களுக்கு வணக்கம் சொல்லு. குண்டப்பா, நீ நல்ல பையன்ல. அப்படிலாம் பார்க்க கூடாது. இவரு ஒரு சாது, மிகப்பெரிய முனிவர். வீட்டுக்கு வர விருந்தாளிங்க கடவுளுக்கு சமம் இல்லையா? அதனால அவங்க கிட்ட இருந்து எதையும் வாங்குற உத்தேசத்தை மனசுல வச்சுக்காத. அட குருவே, நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம். உங்க இடுப்புல கொத்துமணியை தொங்க விட்டுருக்கீங்கல்ல, அத பார்த்ததும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டான். இவனுக்கு மணிங்கன்னா ரொம்ப பிடிக்கும். எங்க மணி சத்தம் கேட்டாலும் உடனே அது பின்னாடி ஓடிடுவான். வித்தியாசமான ரசனை. சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். பிக்ஷை போட்டதுக்கு உங்க எல்லாருக்கும் நன்றி. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தீங்கன்னா உங்க 2 பேருக்கும் சாப்பாடு பரிமாறி புண்ணியம் தேடிக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கும். என்னோட மனைவி சாரதா ரொம்ப அருமையா சமைப்பா. உங்களுக்கு அவ சமையல் பிடிக்கும்னு எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. பசிக்குது மகாராஜா. எனக்கும் பசிக்கதான் செய்யுது. சரி, அதுக்குன்னு நீங்க வீட்ல எதுவும் தயார் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. உங்க வீட்ல என்ன இருக்கோ அதை கொண்டு வாங்க. இனிப்பு, பழங்கள் எதுவா இருந்தாலும் சரி. அம்மா இத பரிசோதனை பண்ணி பார்த்தாங்களாம். பரிமாறின இனிப்புகள் எல்லாமே உங்களுக்கு ஏத்தது, ஆரோக்கியமானதும் கூட. நீங்க தைரியமா சாப்பிடலாம். உங்க அம்மா மௌன விரதம் இருக்காங்களே தவிர அவங்களுக்கு பேசுறது ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. ரொம்ப நன்றி. இனிப்பெல்லாம் ரொம்ப சுவையா இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டேன். மங்களம் உண்டாகட்டும். இந்த ஏழையை தேடி வந்ததுக்கு சந்தோஷம் முனிவரே. நீங்க எப்பவுமே இந்த குடும்பத்தையும்
அதுலயும் குறிப்பா இந்த ராமனையும் ஆசிர்வதிச்சுக்கிட்டே இருக்கணும்னு கேட்டுக்கிற முனிவரே. நிச்சயமா. நாங்க இப்ப கிளம்புறோம். நாளைக்கு சந்திக்கலாம். சீக்கிரம் சந்திக்கலாம். எனக்கு புரியுது முனிவரே. இன்னைக்கு எப்படியும் விடிஞ்சிடுச்சு, நாளும் முடிஞ்சிடுச்சு. இப்ப போய் நீங்க ஓய்வெடுக்க போறீங்க. அதனாலதான் நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்லிருக்கீங்க. ஒருவேளை பிரபுவோட ஆசீர்வாதம் இருந்தா, அதாவது முனிவரோட ஆசீர்வாதம் இருந்தா நாம இன்னொரு நாள் சந்திக்க முடியும் இல்லையா? மகாராஜா கிருஷ்ண தேவராயன் வாழ்க! மகாராஜா கிருஷ்ண தேவராயன் வாழ்க! மகாராஜா கிருஷ்ண தேவராயன் வாழ்க! மகாராஜா கிருஷ்ண தேவராயன் வாழ்க! மகாராஜா, ராஜசபையை இன்னைக்கு ஆரம்பிக்கிறதுக்கு உங்களோட மன்னிக்கணும் மகாராஜா. ராஜசபை விஷயங்களை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். நிச்சயமா குருஜி, சொல்லுங்க. நீங்க என்கிட்ட என்ன சொல்லணும்? மகாராஜா, இறந்து போன உங்க அம்மாவோட கடைசி ஆசையை நிறைவேற்றி வைக்கிறதுக்காக நீங்க என்கிட்ட ஏதாவது ஒரு வழியை யோசிக்க சொன்னீங்க இல்லையா? அப்படியே உங்க அம்மாவோட கடைசி ஆசையை நிறைவேற்றின மாதிரி இருக்கும். ஆமா ஆமா குருஜி, எனக்கு ஞாபகம் இருக்கு. உங்களால என்னோட பிரச்சனைக்கு ஏதாவது தீர்வு காண முடிஞ்சதா? நிச்சயமா. மகாராஜா, உங்க அம்மாவோட கடைசி ஆசையா? எனக்கு ஒன்றும் புரியலையே மகாராஜா. நான் சொல்ற மந்திரியாரு, மகாராஜாவோட இறந்து போன அம்மாவோட கடைசி ஆசையை நிறைவேற்றணும்னு மகாராஜா என்கிட்ட சொல்லியிருந்தாரு. அவங்களுக்கு ரத்னகிரி மாம்பழத்தை சாப்பிடணும்னு ஆசையா இருக்குன்னாங்களாம். ஆனா அவங்களோட உடல்நிலை சரியில்லாததுனால அவங்க ஆசை நிறைவேறதுக்குள்ளேயே அவங்க இறந்து போயிட்டாங்க. அவங்க கடைசி ஆசை நிறைவேறாமலே இருந்துருச்சு. தான் அம்மாவோட கடைசி ஆசையை நிறைவேற்றி வச்சு அவங்க ஆத்மாவுக்கு எப்படி சாந்தி கிடைக்கிற மாதிரி செய்யறது, தான் பெத்த கடனை எப்படி தீர்த்துக்கிறதுங்கிற கவலையில மகாராஜா இருந்தாரு. மன்னிக்கணும் குருதேவா, ஆனா இது எப்படி சாத்தியமாகும்? மகாராஜாவோட அம்மா ரத்னகிரி மாம்பழத்தை சாப்பிடுறதுக்கு இப்ப உயிரோட இல்லையே. மரணம் மனித உடலுக்குத்தானே தவிர கடமைக்கு இல்ல. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.